எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் வி சந்தானம், மூத்த சமூக ஆர்வலர். தென்சென்னை பகுதியில் குரோம்பேட்டையில் வசித்து வர ஒரு 50 வருஷமா ஒரு மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்துடன் உங்களிடம் ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக நம்ம ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் குரோம்பேட்டில் இருக்கு. எஸ்கலேட்டர் பக்கத்தில் சர்வீஸ் ரோடு. அந்த சர்வீஸ் ரோடு டைல்ஸ் புதைத்த சர்வீஸ் ரோடு. ஆனால் இன்றைக்கு அந்த இடம் படு மோசமான நிலையில் இருக்கு. இந்த டைல்ஸ் எல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு. வெளியில் நீட்டி நிற்குது. பல டைல்ஸுகள் அந்த இடத்துலயே இல்லை. இதில் பொதுமக்கள் எப்படி நடந்து போவாங்க? அந்த பகுதியை தான் 2 வீலர் தான் போயாகணும். ஏன்னா அது ஜிஎஸ்டி ரோட்ல போக முடியாது. அதுக்காக இந்த சர்வீஸ் ரோடை கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் புதைச்சு அந்த டைல்ஸ் கரெக்டா 4 வருஷமா அந்த மாதிரி நிலையில இருக்கு. நான் எத்தனையோ முறை நெடுஞ்சாலைத்துறைக்கு சொல்லி இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் வெளியில வந்துட்டு இருக்கு. பல டைல்ஸ் கிடையாது. அங்க அந்த எஸ்கலேட்டர் பக்கத்துல டாஸ்மாக் கடை வேற இருக்கு. அவன் வேற ஆடி தள்ளாடி வருவான், விழறான் கீழே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காட்சியை பார்க்கலாம். ஒரு வயசான அம்மா தடிக்கு விழுந்திருக்காங்க. பலத்தை அடிபட்டு உக்காந்துருக்காங்க. நீங்க காட்சிகளை பார்க்கலாம். ரொம்ப வருத்தமா இருக்கு. நெடுஞ்சாலைத்துறைக்கு எத்தனை முறை நான் பெட்டிஷன் எழுதியதாலும் சொன்னாலும் இதுவரையிலும் எந்த நடவடிக்கை எடுத்து இந்த டைல்ஸ் எல்லாம் சீராக புதைத்து சம நிலையில வச்சாதான் நம்ம பொதுமக்கள் நடக்க முடியும். அந்த இடமே அலங்கோலமா இருக்கு. எஸ்கலேட்டர் முன்னால ஏராளமான ஆக்கிரமிப்பு வேற, பொதுமக்கள் நடக்க முடியாத ஒரு நிலை. எஸ்கலேட்டர் அருகிலேயே போக முடியாது. இத்தகைய நிலையில நெடுஞ்சாலைத்துறை அந்த அலட்சியத்தின் காரணமாக அது மாதிரி பக்கத்துல போஸ்ட் ஆபீஸ், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த பாதையை தான் பயன்படுத்தி போக வேண்டிய ஒரு நிலை. எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆனா ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க நெடுஞ்சாலைத்துறை? நெடுஞ்சாலைத்துறைக்கு பணம் இருக்கு மெயின்டைன் பண்றதுக்கு. ஆனால் துரதிருஷ்டவசமாக பல ஆண்டுகளாக இதை கூறி வருகிறேன். 3-4 வருஷமா இந்த ஸ்லாப் எல்லாம் வெளியில டைல்ஸ் எல்லாம் உடைஞ்சு காலில் அடிபட்டு பொதுமக்கள் அன்றாடம் அவதிக்கு உள்ளாகிறார்கள். இதை நெடுஞ்சாலைத்துறை கண்டுக்கல. மழை காலத்திற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு எல்லா இடத்துலயும் எடுக்கிறாங்க. ஆனா நெடுஞ்சாலைத்துறை இதுவரையில எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. தாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பீங்களா என்னன்னு தெரியல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டியது நெடுஞ்சாலைத்துறை. நிச்சயமாக சர்வீஸ் சாலை படுமோசமாக இருப்பது என்பதை அவர்கள் உணர தவறுகிறார்கள். அதனால நான் அரசை நான் வேண்டிக் கொள்வது, தயவு செய்து நெடுஞ்சாலைத்துறையை கொஞ்சம் முடுக்கி விட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சர்வீஸ் சாலையை அந்த மாதிரி டைல்ஸ் புதைத்த மறுபடியும் சீராக புதைத்து அதை ஒழுங்காக செய்ய வேண்டும். பொதுமக்கள் நடக்க முடியாத வசதியை உண்டாக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.